காதல் போச்சுன்னா அடுத்த காதல் வரும். பட் அதுக்குள்ள அவசரமா நான் இன்னொரு இந்த லவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, எனக்கு இல்லாம இருக்கவே முடியல, நாளைக்கே இன்னொருத்தங்களை நான் பார்க்க போறேன், லவ் பண்ண போறேன்னா அது லவ் கிடையாது, அது ரீபவுண்டும்பாங்க. திரும்பியும் அதுல பிரச்சனை தான் வரும். இப்போ நான் திருந்திட்டேன்னு சொல்றாங்கல்ல, அந்த திருந்திட்டேன்றது வந்து எப்போனா செல்ஃப் ரியலைசேஷன் ஆகி தெளிவாகி ஒரு கவுன்சிலிங் எல்லாம் போனாதான் நான் உண்மையா மாறிட்டேன். மாற்றன்றது அவ்வளோ ஈஸியா வராதுங்க. ரியலைசேஷன் இந்த தப்பை வந்து தெரிஞ்சு பண்ணாங்கன்னா நான் சரி பண்ணிக்கலாம். நம்மளோட இயல்பே அதுன்ற போது அது எப்படி தவறுன்னு நம்ம சொல்ல முடியும்? ஸோ அவங்களோட பார்ட்னர்ஸ், அது பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும், கஷ்டமான விஷயம்தான். பட் ஆனால் அவங்க அங்கேருந்து ஏதாவது சிக்னல் கொடுக்குறாங்களான்னா தயவு செஞ்சு அந்த சிக்னல் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் இதை வேற டாக்ஸிக் கேம் ப்ளே பண்ணுவாங்க. எதுக்கு இந்த பிரேக்கப் இவ்வளோ வலியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் கிவ்ஸ் யூ டைம் டு திங்க் யுவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் தேர் மிஸ்டேக், அதர்ஸ் மிஸ்டேக். ஸோ ஒருத்தங்க இறங்கிட்டாங்கன்னா நமக்கு ஏன் உடனே மூவ் ஆன் பண்ண முடியல? அட்லீஸ்ட் 6 months கிரீஃப் இருக்கு, யோசிக்கணும். கண்ணீர் விட்டு அழுதா உண்மையாகவே ஹீல் ஆகுமா? இமோஷன்ஸ் கேன் பி வெண்டட் அவுட். அந்த அழாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் டிப்ரெஷன் வந்துடும். ஆனால் டெய்லியும் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. ஆனால் இந்த ஆன்ஷியஸான பர்சனுக்கு என்ன தெரியுமா ஆகும்? அவங்க திரும்பி வரவே மாட்டாங்கன்ற. சில நேரம் செல்ஃப் ஹார்ம் கூட பண்ணிப்பாங்க. ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு கூட இவங்க போயிடுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட ஆக்சிஜனே. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அவங்க கூட நம்ம அங்கே ஃபஸ்ட்டு போயிருந்துருப்போம், இப்போ தனியாக போவோம், தென் கிஃப்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல மெமரிஸ் இருக்குன்னா நம்ம அதை ஃபேஸ் பண்ணுமா இல்லை இக்னோர் பண்ணுறது நல்லதா? இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடிக்ஷன் மாதிரி தான். தன் மேலே நம்பிக்கை இல்லை, ஃபியூச்சர்னு ஒன்று இருக்குது, என்னாலே வாழ முடியும், எனக்கு ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை கிடையாது. நான்லாம் ஒரு வேஸ்ட்டு, எனக்கு யார் கிடைப்பா, இவங்க கிடைச்சதே பெரிய விஷயம், கிடைச்சதை விட்டுட்டனே போச்சு அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ நார்மல் காதல்லையும் வலி இருக்குங்க. 3 to 6 மாத காலத்தில் சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மேம், இப்போ சில ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த லவ்வுமே அந்த ஒரு பர்சன் மேலே வச்சுருவாங்க. இப்போ அவங்க இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அவங்களோட இன்செக்யூரிட்டியா இல்லை வந்து அவங்களுக்கு எக்ஸ்போசர் இல்லையா? ஸோ என்ன மாதிரி காரணங்கள் அது? அதான் சொல்கிறேன், அவங்க வந்து ஏற்கனவே அந்த உறவு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் எது நம்ம வாழ்க்கையில் கிடைக்கலையோ அதுதான். இப்போ நீங்கள் 10 நாள் சாப்பிடாமல் இருக்கீங்க, எது உங்களுக்கு முக்கியமாக இருக்கும்? உங்களோட பேச்சக்கு முக்கியமாக இருக்குமா, இல்லைனா வெளிநாட்டு ட்ரிப் முக்கியமாக இருக்குமா? எதுவும் இருக்காது. சாப்பாடு கஞ்சி கொடுத்தா கூட ஓகேன்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ லவ்வே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒருத்தங்க வந்து சின்னதாக லவ் காமிச்சிட்டாங்கன்னு கூட அப்போ சரண்டர், இவங்க மட்டும்தான் நம்மளுடைய சோர்ஸ், கொடுத்துரு வாங்கிடணும், இவங்களை மேலே ஃபுல்லாக டிபெண்ட் ஆகி இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எல்லாம் பண்ணிடணும், இவங்களை விட்டுறவே கூடாதுன்னு போட்டு அப்படியே லாச் ஆகிடுவாங்க. அப்படி போய் லாச் ஆகும்போது அது அவங்களுக்கும் அது கஷ்டத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். பிடிச்சி கட்டிட்டா எங்கேருந்து அவங்களால விலக முடியும்? இருக்கத்தில் வந்து தாங்க முடியாது, புரியுதுங்களா? அதே மாதிரி அவங்க வந்து அதே மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க வந்து இறுக்கி பிடிக்க நம்ம போக மாட்டோம்னு சொல்லி இறுக்கி பிடிச்சிப்பாங்க. இறுக்கி பிடிக்கும் போது என்ன ஆகும்னா விட்டு விலகி போகணும் தான் நமக்கு இருக்கும். அந்த ஸ்பேஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் ஆல்சோ வில் பி தேர் இன் தட் ஸ்பேஸ். பட் வி டோன்ட் நோ த அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ நம்ம என்னென்னு நம்ம சொல்ல முடியாது. பட் த திங் இஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய ட்ரிக்கும் ஆவாங்க, அதை நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து தன்னுடைய தப்பு அப்படிங்கிறது தான் இருக்கும். செல்ஃப் பிளேமிங்னு சொல்லுவோம், அது நிறையா இருக்கும். குற்ற உணர்வு நிறையா இருக்கும். உட்காந்து லிஸ்ட்டு போடுவாங்க, இன்னைக்கு பேசலைன்னா நான் என்ன பேசினேன் நேற்று, நான் ஒருவேளை அப்படி பண்ணது தப்பாக இருக்குமோ, இப்படி ஒருவேளை சொன்னது தப்பாக இருக்குமோ அப்படின்னு அவங்களே நிறைய அனுமானங்கள் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு முடிவு வரதுக்குள்ள சும்மா ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்தேன், ஃபோன் எடுக்க, அவ்வளோதாங்க அப்படின்வாங்க. ஆனால் அதுக்குள்ளே இவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் ட்ரெயின் ஆஃப் தாட்ஸ். அப்போது சும்மாவே இருக்கிறவங்களுக்கு இவங்களை விட்டுட்டு போகிறதுக்கு சில நேரம் ரீசன் கூட சொல்லிடுவாங்க. நீ இந்த மாதிரி பண்ணதுனால தான் எனக்கு கோவம் ஆயிடுச்சுன்னா தென் தே ஹேவ் சம் ரீசன் டு திங்க் அபவுட், ஓகே இதனால தான் அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்களே, அது ஒரு ரீசனே இருக்காது. நிறைய கப்புள் கவுன்சிலிங் நான் பார்த்துருப்பேன், அவங்களுக்கு வந்து இதெல்லாம் தான் இருக்கும், பட் சொன்னாலும் புரியாது அவங்களுக்கு. ஸோ இதில் எப்படி இருக்கணும்னா, நம்மளுடைய ஒரு இதுதான் உலகம் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஆனால் நம்மளோட மூவிலையோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் இதை பார்த்தா நிறைய பேர் இன்றைக்கி வளர்ந்துருக்காங்க இல்லையா? ஸோ ட்ரூ லவ் இஸ் தட்ன்னு நம்ம நினைக்கிறாங்க. ஒரு தாடி வளர்த்துட்டு தேவதாசா இருக்கணும், அவங்கள மட்டுமே நினச்சிட்டு இருக்கணும். முன்னாடிலாம் சொன்னாங்களே ஒரே காதல், அப்படி இல்லைன்னா ஒரு போட்ட கோலத்தை திரும்பி போட முடியாது. இதெல்லாம் வந்து சும்மா வந்து நிறைய கதை பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கங்க. அது உண்மையே கிடையாது. ஒரு காதல் போச்சுன்னா அடுத்த காதல் வரும், நமக்கு தாராளமாக வரும். பட் அதுக்குள்ளே அவசரமாக நான் இன்னொரு இந்த லவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, எனக்கு இல்லாமல் இருக்கவே முடியல, நாளைக்கே இன்னொருத்தங்களை நான் பார்க்க போகிறேன், லவ் பண்ண போகிறேன்னா அது லவ் கிடையாது, அது ரீபவுண்டும்பாங்க. திரும்பியும் அதில் பிரச்சனை தான் வரும். எதுக்கு இந்த பிரேக்கப் இவ்வளோ வலியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் கிவ்ஸ் யூ டைம் டு திங்க் யுவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் தேர் மிஸ்டேக், அதர்ஸ் மிஸ்டேக். ஸோ ஒருத்தங்க இறங்கிட்டாங்கன்னா நமக்கு ஏன் உடனே மூவ் ஆன் பண்ண முடியல? அட்லீஸ்ட் 6 months கிரீஃப் இருக்குது, யோசிக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணியிருக்கணும், ஏன் ஒரு பிரிவு நம்மளை ரொம்ப போட்டு படுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம சில தவறு பண்ணியிருப்போம், அவங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இல்லாமல் இருந்திருப்போம். இப்போ ஒரு கிராண்ட் ஃபாதர் கூட இல்லைன்னா அப்பா அம்மா கூட ரொம்ப உட்காந்து ஒருத்தங்க மூவ் ஆன் ஆகாமல் ஏன் கஷ்டப்படுவாங்கன்னா, இருந்த காலத்தில் அவங்க ஒழுங்காக இருந்திருக்க மாட்டாங்க.
அவங்கள ஏதாவது காயப்படுத்தியிருப்பாங்க, சரியா பேசியிருக்க மாட்டாங்க, இல்லை சாகிறதுக்கு 2 நாள் முன்னாடி திட்டிருப்பாங்க. இதனால தான் அவங்களால மூவ் ஆன் பண்ண முடியல. நல்லபடியா வாழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 6 மாசம் இல்ல, அது 2, 3 மாசத்துல கூட மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி தான் காதல்லையுமே. ஒழுங்கா நம்ம கரெக்டா ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தா இவ்வளவு கவலை இல்லை. நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், அதனால இருக்குமோ. அப்படி இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க மூவே ஆக முடியாது. அவங்க தான் உலகம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது நான் நல்லா தான் இருந்தேன். இட்ஸ் குட் மெமரி ஆக்சுவலி. இப்போ பிரேக்கப் அப்படிங்கிறது நீங்க அழவே வேண்டியதில்லை. அந்த போட்டோஸை பார்த்துட்டு நானும் ஒரு காலத்துல நான் சந்தோஷமா இருந்திருக்கேன்ல, நம்ம நல்லா இருந்திருக்கோம்ல, ஒரு கை குலுக்கி ஓகே உன்னால இருக்க முடியல இந்த ரிலேஷன்ஷிப்ல, என்னால இருக்க முடியல, லெட்ஸ் கோ. இப்படி எத்தனை பேர் இன்னைக்கு ஆரோக்கியமா பிரியுறாங்க? இன்னைக்கு எல்லாரும் சண்டை போட்டு காயப்படுத்தி சோஷியல் மீடியால அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி தான் பிரியுறாங்க. இது பேர் லவ்வா? ஒருத்தங்களை உண்மையா லவ் பண்ணியிருந்தா அவங்கள நம்ம இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்த முடியுமா? ஸோ இது வந்து லவ். நம்ம இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கிற பல விஷயங்களை வந்து லவ்ன்றதே வந்து கரெக்டான பேர் கிடையாது. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆனது வந்து இந்த மீடியாலேன்றது ஒரு முக்கியமான ப்ளே பண்ணியிருக்கு. எல்லாரோட சின்ன வயசுலேயும் பதிஞ்ச விஷயங்கள் அதுதான். அந்த ஒரு காதல் அப்படின்னா அதில் உருகணும், அதில் உருகி அழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். அதில் அப்படி அதுதான் அது தப்பாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ் கூட நம்ம இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்போம், அந்த மாதிரியான விஷயங்கள். டிப்ரெஷன் இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஒரு ஹாப்பினஸ், ஜாய், அந்த மூமெண்ட்ஸ். இதெல்லாம் அந்த மூமெண்ட்ஸை பற்றி யோசிக்கிறது அதெல்லாம் தான். அது இல்லாத நேரத்தில் ஓகே சண்டை போடுறீங்களா, 1-2 நாள் ஆகும், பிரிவு இருக்கும், அதுக்கப்புறம் திரும்பி அதுவே ரிசால்வ் ஆகும், திரும்பி வருவாங்க. ஆனால் இந்த ஆன்ஷியஸான பர்சனுக்கு என்ன தெரியுமா ஆகும், அவங்க திரும்பி வரவே மாட்டாங்கன்னு இருக்கும். போயிட்டாங்கன்னா வரவே மாட்டாங்கன்ற பயத்துல இவங்க சில நேரம் செல்ஃப் ஹார்ம் கூட பண்ணிப்பாங்க. ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு கூட இவங்க போயிடுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட ஆக்சிஜனே. இட்ஸ் லைக் இமேஜின் லைக் திஸ், ஆக்சிஜன் இல்லாம நீ எப்படி வாழ்வ? ஸோ தட்ஸ் வை தே ஆர் டிபெண்டன்ட். அப்ப எதுக்கு இவ்வளோ பவரை இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குறீங்க? எதுக்கு இவ்வளோ உங்க உயிரே இன்னொருத்தங்க கிட்ட கொடுக்குறேன், என் மனசையே அவங்க கொடுக்குவோம், இதுவே கொடுக்குறேன்? கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவ்வளோ தூரம் நீங்க வந்து அங்க போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. லவ் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். எவ்வளோ இருக்கு வாழ்க்கையில, எவ்வளோ இருக்கா இல்லையா? நம்ம வந்து வேலை பார்க்கலாம், நம்மளுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது, நமக்கு ஒரு சோஷியல் லைஃப் இருக்குது. இதில் ஒரு பார்ட் ஆஃப் இட் தான் ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் தான் லைஃபு. இது போச்சுன்னா அப்படின்றதுனால தான் இன்னைக்கு காதல் தோல்வியில் இதெல்லாம் நிறைய ஆகிட்டே இருக்குது. இப்போ தேர்வு தோல்விகள் எப்படி இருக்கோ இதே மாதிரி இருக்குது. ஏன்னா தட் இஸ் வாட் வில் டிஃபைன் யூன்னு நினைக்கிறாங்க. அது தவிர எவ்வளோ விஷயங்கள் ஆர்வத்தை காட்டுங்க, எவ்வளோ விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும், அதுலலாம் நிறைய ஃபோக்கஸ் இருந்ததுன்னா திஸ் இஸ் நாட் த ஒன்லி திங். பட் அவங்களுக்கு என்ன பண்ணுறது, பேசிக் நீடு அவங்களுக்கு மீட் ஆகலை சின்ன வயசுலன்றதுனால அந்த நீடுக்காக தேடிக்கிட்டே இருக்கு மனசு. இன்னைக்கு ரோட்டில் போனீங்கன்னா 10 பேருக்கு மேலே அந்த தேடல் இருக்கும். யாருமே என்ன உண்மையாக காதலிக்கலையே, இமோஷனல் நெக்லெக்ட் இதெல்லாம் இருக்கும்போது யாராவது 2 வார்த்தை பேசி ஏமாத்திட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கையில் இருக்க பணம், பேங்க் பேலன்ஸ், நிறைய லேடிஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எவ்வளோங்க கொடுத்தீங்க பணம் அப்படின்னா நிறைய அவங்க சம்பாதிக்கிறதுல 50-60%. ஏன்னா அந்த ஒரு சிரிப்புக்கு, ஒரு மெசேஜுக்கு இது தேவையா? ஆண்களும் இதை பண்ணுறாங்க. ஆண்களும் நிறைய ஏமாந்து போயிட்டு இருக்காங்க பெண்கள் கிட்ட. நான் 2 சார்பாக தான் சொல்கிறேன். ஏன்? எனக்கு லவ் இல்லைங்க. ஃபஸ்ட்டு உனக்கு உன் மேலே லவ் இருக்கான்னு பாரு, அங்கேயே இல்லை. அப்போ எத்தனை நாள் தான் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்ப? எத்தனை பேர்கிட்ட போய் ஃபீல் பண்ணுவீங்க இதை? இட்ஸ் நாட் பாசிபிள். கண்ணீர் விட்டு அழுதா உண்மையாகவே ஹீல் ஆகுமா? ஆமாம், இமோஷன்ஸ் கேன் பி வெண்டட் அவுட். பட் ஆனால் இப்போ நம்ம ஒருத்தங்க ங்கன்னா அதுக்கு தான் அந்த 16வது நாள்ல காரியம்லாம் வச்சு நம்ம நிறைய அழணும். நம்ம அந்த ஹிந்துசம்ல வந்து அந்த மாதிரி ஒரு அருமையான விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலா. பிகாஸ் நம்ம அந்த இமோஷன்ஸை மனசுக்குள்ளே வச்சிருக்கும் போது அது ரொம்ப வந்து உடல் ரீதியான சிம்டம்ஸ்மே ஏற்படுத்திடும். ஸோ மன ரீதியான விஷயங்களுக்கு வந்து நம்ம இமோஷன்ஸ் ஹேஸ் டு பி வெண்டட் அவுட். ஸோ நல்லா வந்து கதறி அழறது, கத்தி அழறது எல்லாமே ரைட்டு தான். ஆனால் அதுக்கு ஒரு முடிவு இருக்குல்ல. ஒருத்தங்க 3 வருஷம் தொடர்ந்து அழுவாங்களா? அந்த நேரத்தில் அழுவாங்க, அடுத்தது போயிட்டே இருப்பாங்க, அடுத்தது மூவ் ஆன். அதுக்கு தான் அந்த இதை போயிட்டு சாப்பாடு கூப்பிட்டு எதுக்கு அந்த பட்டாசு கூட வெடிச்சிங்க இதெல்லாம் செய்கிறாங்கன்னா யூ ஹாவ் டு மூவ் ஆன் வித் யுவர் லைஃப். முடிஞ்சிருச்சா, அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அந்த காலத்தில் நம்ம ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸாக இருக்க போது எல்லாரும் குரூப்பாக போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தங்க இறந்தாங்க அது வாங்கினா கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த இது பண்ணிட்டு அவங்க அடுத்தது போய் தான் ஆகணும் வாழ்க்கையில். ஸோ அப்படித்தான் நம்ம உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கோம். இல்லைன்னா லைஃப் டசன்ட் ஸ்டாப் ஃபார் எனி ஒன் ஃபார் திஸ் மேட்டர். ஒரு கிரீஃப் அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அந்த அழுகை இருக்குது. அந்த அழாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் டிப்ரெஷன் வந்துடும். அழுதுடணும், அதை முடிச்சிடணும். ஆனால் டெய்லியும் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு ஏன் அழுறாங்கன்னா திரும்ப திரும்ப அந்த மெமரியை ஓட்டி பார்க்குறது. நான் அப்படி பண்ணிட்டேனே, நான் இந்த மாதிரி இருந்துட்டேனே, அதை செஞ்சுட்டேனே அப்படிங்கிறது. தட் மீன்ஸ் யூஆர் பிளாக்ட். எங்கேயோ பிளாக் ஆகிட்டீங்க. அதுலேருந்து ரிலீவ் ஆகி அடுத்தது போகிறதுக்கு யூ மே நீட் சம் ஹெல்ப். இப்போது ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போது சண்டை வருது, பிரேக்கப் ஆகுது அப்படின்னா உடனே போய் வந்து அந்த நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாமல் போய் சரி பண்ணுறங்கிற பேரில் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படிங்கிறது அது உண்மையிலேயே நமக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குமா? இல்லை வந்து அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கும்போது அது திரும்பி வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, அது என்னன்னா அதுவும் இவங்க மைண்ட் அவங்கள டினையல்லே வச்சிருக்கு. இப்போ ஒரு சிலது பார்த்தீங்கன்னா அகெயின் டு டூ வித் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸானவங்க இறந்தாங்கன்னா உடனே நம்ப மாட்டாங்க. நிறைய பேர் இதை இழந்தவங்களுக்கு தெரியும், டினையல்லே இருப்பாங்க. இல்லை அவங்க இருக்காங்கங்க, என்னங்க பேசுறீங்க, நீங்கள் உயிரோடு தாங்க இருக்காங்க, அவங்க நேற்று கூட பேசினாங்க, அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அவங்கள பார்த்து என்னடா இப்படி இருக்காங்கன்னா இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ஷாக், டினையல்.
பிகாஸ் யூ கான் டேக் தட் ஷாக் தட் சம்மன் இஸ் நாட் தேர். அதே மாதிரி இந்த மாதிரி பீப்புளுக்கும் வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியாது அவங்க என் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லிட்டு. எவ்வளவாவது பண்ணுவாங்க, எப்படியாச்சும் வந்து அவங்க வந்து என் வாழ்க்கையில் திரும்பி வந்துடணுங்கிறதுக்காக என்னென்னவோ முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அதில் என்னன்னா there are two differences. ஒன்று, அந்த மாதிரி முயற்சி பண்ணுறவங்க வந்து பேசி பார்க்கலாம். கரெக்ட், ஒரு தடவை பிரேக்கப் அப்படின்னா உடனே சரிங்க பை பைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதில்லை. யூ ஹேவ் டு ட்ரை. ஒரு 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 ஆரோக்கியமான ஒரு கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து கால் பண்ணிட்டு எனக்கு ஒரு க்ளோஷர் கொடுங்க, என்கிட்ட இந்த மாதிரி பேசுங்க. நிறைய பேர் இந்த க்ளோஷர்னு இன்னொரு பெரிய விஷயம் இருக்குங்க, அதுக்கு வெயிட் பண்ணி காலத்தை போக்கிடுவாங்க. ஐ ஆல்வேஸ் டெல் சம்டைம்ஸ் யூ டோன்ட் கெட் க்ளோஷர், ஜஸ்ட் மூவ் ஆன். யூ ஹேவ் டு மூவ் ஆன். அவங்க முடியலன்னு அவங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அந்த சைடு போயிட்டாங்கன்னா இட்ஸ் அ சைடு, முடியாதுன்ட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு சில பேர் அது மாதிரியும் போக மாட்டாங்க, லைட்டாக சிக்னல் கொடுத்துட்டே இருப்பாங்க. 10 நாளைக்கு ஒரு கை இவங்க ஸ்டோரிஸை பார்ப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் ஹோப் வந்துடும், ஐயோ எங்கிட்ட வந்துருவாங்க போல இருக்கு. அது வேணும்னே பண்றது. இங்கேயும் போட மாட்டாங்க, அங்கேயும் இருக்க விட மாட்டாங்க, பெஞ்சில் இருக்க வச்சிருவாங்க. இன்னும் மூவ் ஆன் பண்றதுக்கான சைனே கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னொரு பார்ட்னரும் அதுக்கான சைனை கிளியரா கொடுத்துடணும், இதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு. சான்ஸ் இருக்கு அப்படின்னா பெட்டர் டாக், அட்லீஸ்ட் வித்தின் அ மந்த் உட்காந்து பேசுங்க. இன்னொருத்தங்களை இப்படி அலைய விடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா ஒருத்தங்களுக்கு ஸ்டாப் பண்ணிட்டேன், அவங்களுக்கு கிளியரா சிக்னல் கொடுத்துட்டேன் அப்படின்னாக்க இவங்க வந்து எல்லா விதத்துலயும் ஒரு கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன் பேசலாம். இந்த மாதிரி நான் தப்பா உணர்ந்துட்டேன், இந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. ஆனா அது ஒரு சான்ஸ் கிடையாது. எத்தனையோ சான்ஸ் கொடுக்கறதுக்கு அப்புறமும் தவறு. ஒரு சாரிங்கிறது எப்போ சொல்லுவோம், திரும்பி செய்யக்கூடாது. சொல்லிட்டு நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாரிக்கு இது பண்ண செய்யறது காரணம் வேணாம், தெரிஞ்சு பண்றது கிடையாது. இட்ஸ் இயல்புனால அவங்க செய்யறது. இப்போ ஒரு ஆன்ஷியஸா இருக்கவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறேன், இன்னொரு தடவை இந்த தப்பை பண்ணினா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்க என்ன தெரிஞ்சா பண்றாங்க, மனசு கடந்து தவிக்குது, என்ன பண்றாங்களோ, வேற யாராவது பொண்ணை பார்த்துட்டாங்களோ, எங்கேயாவது போயிட்டாங்களோன்ட்டு போனை பண்ணிடும். இது என்ன தெரிஞ்சு பண்றாங்களே. அவங்களோட மனசு, இந்த நர்வஸ் சிஸ்டம் அப்படி சர்வைவல் மோட்ல இருக்கு, அதனால பண்றாங்க. அப்ப நீ பண்ணிட்டல்ல, அப்போ கிடையாது உனக்கு. அப்ப திரும்பி சாரின்னு கேட்டாங்கன்னா அதே தவறு தான் பண்ண போறாங்க. தென் வாட்ஸ் அ பாயிண்ட்? அங்க இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்றது அந்த ரிலேஷன்ஷிப்ல? இப்ப நான் திருந்திட்டேன்னு சொல்றாங்கல்ல, அந்த திருந்திட்டேன்றது வந்து எப்போனா செல்ஃப் ரியலைசேஷன் ஆகி தெளிவாகி ஒரு கவுன்சிலிங் எல்லாம் போனாதான் நான் உண்மையா மாறிட்டேன். மாற்றன்றது அவ்வளவு ஈஸியா வராதுங்க. ரியலைசேஷன், இந்த தப்பை வந்து தெரிஞ்சு பண்ணாங்கன்னா நான் சரி பண்ணிக்கலாம். நம்மளோட இயல்பே அதுன்ற போது அது எப்படி தவறுன்னு நம்ம சொல்ல முடியும், சரி நம்ம சொல்ல முடியும். தெரிஞ்சே தான் அவங்கள நம்ம பண்ணிட்டு இருப்போம். அப்படின்ற போது அந்த பர்சன் ஓகே நான் முடியாதுன்னு நான் கிளியரா சொல்லிட்டேன்ற போது பவுண்டரி செட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இவங்க வந்து பண்ணக்கூடாதுங்கிறது முறையான பேச்சு தான். நம்ம வந்து பாயா இருந்தாலும் கேர்ளா இருந்தாலும் ஸ்டாக் பண்றது, திரும்ப திரும்ப அவங்களோட லைஃப்ல வந்து கஷ்டப்படுத்துறது அப்படிங்கிறது கஷ்டம் தான், இல்லை நான் சொல்லலை. பட் அந்த இன்டென்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். இவங்க வந்து அவங்கள ஹர்ட் பண்ணணும், இவங்களை நிம்மதியா வாழ விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பண்றேன் அப்படின்னா தட் இஸ் ராங். இது ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் தான். அதுக்கு தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்வென்ஷன், இன்னைக்கு மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங்கிற விஷயத்துக்கு நிறைய இன்னைக்கு அவேர்னஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா ஓகே நீ போ கவுன்சிலர்கிட்ட பேசு, மனசு விட்டு பேசு, என்னன்றதை பாரு. அடுத்தது அவங்க வெளியில வரப்போது அடைச்சி எனக்கு இது வேணவே வேணான்னு தெளிவாக வந்துருவாங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களால அதை சரி செஞ்சுக்க முடியாது தான். ஸோ அவங்களோட பார்ட்னர்ஸ், அது பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும், கஷ்டமான விஷயம்தான். பட் ஆனால் அவங்க அங்கேருந்து ஏதாவது சிக்னல் கொடுக்குறாங்களான்னா தயவு செஞ்சு அந்த சிக்னல் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் இதை வேற டாக்ஸிக் கேம் பிளே பண்ணுவாங்க. அவங்கள விடவும் மாட்டாங்க, டோட்டலா பிரியவும் விட மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு சிக்னல் கொடுப்பாங்க, வந்துடுவேன் போல இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு அதுல ஒரு இது, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன், எனக்காக அவங்க ஏங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. அவங்கள சுத்தி வர்றது. இவங்க உண்மையாவே ஸ்டாப் பண்ணி கிளியரா சொல்லியிருந்தாங்கன்னா இவங்களுக்கும் புரியும், எங்கேயோ ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க அவங்களும் தப்பா. ஏன்னா ஒரு விஷயத்துல வந்து ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா யாராவது யோசிச்சுட்டு இருப்பாங்களா வருவேன்னு? they know that they're not going to come back from the graveyard. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா டோட்டலா எதுவுமே இல்லைன்ற போது ஒரு கட்டத்துல அந்த ரியலைசேஷன் வரும். அப்ப எங்க இருந்தோ சப்ளை அங்கங்க வருதுன்னு அர்த்தம். ஒருத்தவங்க திரும்பி தொடர்ந்து போறாங்கன்னா இருக்கும், இல்லைன்னா ஒரு சைக்கோபேத்திக்கா இருக்கிற பர்சன்ஸ் அந்த மாதிரி பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. லைக் ஆனா இந்த இன்டென்ஷன்ஸ் டூ மேட்டர். உன்னை ஹர்ட் பண்றதுக்காக அவங்க போகல, என்னால முடியல அதனால போறேன்றது வந்து நம்ம வந்து அதை தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இட் டிஸ்டர்ப்ஸ் அத பார்ட்னர். இப்போ பிரேக்கப்புக்கு அடுத்து வர்றது வந்து மிகப்பெரிய பெயின் எதுனா அந்த மெமரிஸ். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அவங்க கூட நம்ம அங்கே ஃபர்ஸ்ட் போயிருந்திருப்போம், இப்போ தனியாக போவோம், தென் கிஃப்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல மெமரிஸ் இருக்குன்னா நம்ம அதை ஃபேஸ் பண்ணுமா இல்லை இக்னோர் பண்ணுறது நல்லதா? அந்த நேரத்துலேருந்து அது வெளியில் வரும்போது இந்த கஷ்டம் தான். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடிக்ஷன் மாதிரி தான். இப்போ ஆல்கஹால்லேருந்து வீட போது கூட டாஸ்மாக் இருக்குது, அந்த சைடு போகிறேன் அப்படின்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரினா மெமரிஸ் அப்படிங்கிறது நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும். நினைத்து பார்த்தான்ற மாதிரி அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். இதே தான் நான் திரும்பியும் சொல்கிற மாதிரி செக்யூரான பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு ஆரோக்கியமான உறவில் இருக்கவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். பட் அதுலேருந்து அவங்க ஒரு 2-3 மாதம் நம்ம மெமரி வந்து அவ்வளோ அழகாக வந்து ஒர்க் பண்ணோம், அதுவே வந்து சரி பண்ணிடும். நம்ம உடம்புக்கு வந்து தானாக செல்ஃப் ஆட்டோ ஹீலிங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து 2-3 மாத காலத்தில் ரொம்ப வலிக்கும். முதல்ல இப்போ தான் நீங்கள் டச்சுனா வலிக்காமல் இருக்குமா? வலிக்கும். ஆனால் அந்த வலி வந்து ஒரு 2-3 மாத காலத்தில் அது தேய்மானமாகி கரெக்டாக சரியாகி
தெளிவாயிடுவாங்க. அது செக்யூரான பீப்புள். இந்த மாதிரி இன்செக்யூரான பீப்புளுக்கு வந்து அந்த இது சரியா காயம் வந்து ஆறாது. அந்த காயம் திரும்ப திரும்ப பட்டுக்கிட்டே இருக்கும். திரும்ப ஏன் அப்படின்னா தே ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு தட் மெமரி. இப்போ நம்ம நார்மலா இருக்கவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, அடுத்தது வேலையை பார்ப்பாங்க, அப்புறம் யோசிப்பாங்க, போவாங்க. இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, 24 மணி நேரம் ஓட விடுவாங்க அந்த படத்தை. அப்புறம் எப்படி அது போகும்? இங்கே இருந்தோம், ஒன்றாக ஜூஸ் குடித்தோம். அந்த அந்த ஃபிலிம் ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்க மனசுல. அதுக்கப்புறம் அங்க போனோடனே கிரிஞ்சா அந்த 5 சென்சஸ் இருக்குல்ல, அந்த 5 சென்சஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். 5 புலன்களும் அந்த ஸ்மெல் பார்த்த உடனே ச்சே அந்த டைம்ல அந்த நம்ம சாப்பிட்டோம்ல, அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்த உடனே அப்படி போனோம்ல அப்படின்னு எல்லாருக்கும் அந்த மெமரி வராங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் வெதர் யூ வாண்ட் டு இண்டல்ஜ் இன் தட் மெமரி, இட்ஸ் யுவர் சாய்ஸ். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மனசு ஏன் அதை கொண்டு வருதுன்னு சொல்றேன். இது வந்து கொண்டு வரணும். அப்பதான் நீ என்னென்ன சரி செஞ்சிருக்க, என்னென்ன தப்பு செஞ்சிருக்கேன்னு நம்ம மனுஷனுக்கு உணர்த்தி அடுத்தது ஒழுங்கான ரிலேஷன்ஷிப் போறதுக்காக தான் இந்த கொடுமையை வந்து நம்ம மனசு கொடுக்குது. இட்ஸ் அ பெயின், இட்ஸ் அ வலி, இட்ஸ் அ டிப்ரெஸ்ட் ஃபீலிங். இட்ஸ் நாட் டிப்ரெஷன், இட்ஸ் அ டிப்ரெஸ்ட் ஃபீலிங். அது தேவை. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திரும்பியும் போய் அதே தப்பு பண்ணிடுவோம். இப்போ ஒரு ஆகுதுன்னா தட் ஷுட் டீச் யூ சம் லெசன். அப்பதான் அந்த ரோட்ல திரும்பி ஒழுங்கா போவீங்க. வலியே இல்லை, எந்த இதுவுமே இல்லைன்னா நான் பாட்டுக்கு திரும்பி அதே தப்பு பண்ணிடுவேன்ல. அதனாலதான் இந்த வலியை கொடுக்குது. அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு லேர்ன் ஃப்ரம் தட் அண்ட் மூவ் ஆன். ஆனா சில பேர் அந்த லேர்ன் பண்ணிக்காம அதுக்குள்ளேயே போய் மாட்டிப்பாங்க. அந்த இதுக்குள்ள ஏன் மாட்டுறாங்க அப்படின்னா ஆக்சுவலி தே டோன்ட் வாண்ட் டு மூவ் ஆன். இட்ஸ் தேர் சாய்ஸ். எனக்கு அதுல இருந்து வர பிடிக்கல, ஏன்னா நான் அதிலே வாழ ஆரம்பிச்சிட்டேனே. ஐ எம் லிவிங் இன் வித்இன் மை மெமரிஸ் பிகாஸ் ஃபியூச்சர் இஸ் நத்திங் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியூல் இருக்கு. ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா தன் மேல நம்பிக்கை இல்லை. ஃபியூச்சர்னு ஒன்று இருக்கு, என்னாலே வாழ முடியும், எனக்கு ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை கிடையாது. நான்லாம் ஒரு வேஸ்ட், எனக்கு யார் கிடைப்பா, இவங்க கிடைச்சதே பெரிய விஷயம், விட்டுட்டனே, கிடைச்சதை விட்டுட்டனே போச்சு அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ நார்மல் காதல்லையும் வலி இருக்குங்க. 3 to 6 மாச காலத்துல கண்டிப்பா மூவ் ஆன் ஆயிடுவாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு சிக்கலான ஒரு ஸ்டைல்ல இருக்கிறவங்களால மூவ் ஆன் பண்ண முடியாது. இந்த அவாய்டன்ட் பீப்புள் என்னன்னா, நான் அடுத்த நாளே எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, இது பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கா லவ்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதுவும் தப்பு. அந்த மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும் தப்பு. அழுங்க, அதை சந்தோஷமா பாருங்க, சிரிங்க, எல்லாமே இது பண்ணுங்க. ஜஸ்ட் இட் வில் கோ. டைம் இஸ் த பெஸ்ட் மெடிசன். உங்களுக்கு ஹீல் ஆயிருவீங்க. ஆனா இந்த படத்துல சொன்ன மாதிரி அதை விட்டுறக்கூடாதுன்னால வேணும்னு இந்த மெயில் எடுத்து பாக்குறது, வாட்ஸ்அப் எடுத்து பாக்குறது, போட்டோஸ் எடுத்து பாக்குறது, இதெல்லாம் யார் பண்ணுவா? அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மெமரி லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு விஷயத்த மறக்கணும்னா இப்போ கிராஸ் பாத் இருக்கு, நம்ம நடக்கிறோம், அதில் வந்து நம்மளுக்கு நிறைய பதிவு தடங்கள் வரும் இல்லையா? அது எப்போ போகும்? நம்ம நடக்காமல் இருக்கும்போது அந்த தடங்கள் அதிகமாக போயிடும் இல்லையா? அந்த மாதிரி when you don't revisit your memories, அது தானாக ஃபேட் ஆகிடும். எவ்வளோ ஒரு மாதம் 2 மாதம் உங்களால் தடுக்க முடியாது, ரீவிசிட் ஆகிட்டே தான் இருக்கும். பட் 3வது மாதத்துக்கு மேலே கொஞ்சம் கண்ட்ரோல் வரும்போது அதுக்குள்ளே போகக்கூடாது. ஃபோக்கஸ் யுவர் செல்ஃப். புதுசாக ஒரு ஹாபிஸ் போங்க, புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் தேடுங்க. இந்த மாதிரி உங்களோட ஒர்க்கில் கொஞ்ச நாள் உங்களை நல்லா போட்டு இது பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணும்போது கொஞ்சம் டைவெர்ட் ஆகிட்டு அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. உண்மையான நார்மலான பீப்புள் கேன் மூவ் ஆன். தே ஆர் கேப்பபிள் ஆஃப் மூவிங் ஆன். இப்போ ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம ஒரு பார்ட்னரை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவர் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட், இவங்க வந்து இன்ட்ரோவர்ட், ஸோ அதனால் அவங்க வந்து குட் பேர் அப்படிம்பாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்களும் தெரிஞ்சு தான் போகிறாங்க. இப்போ வந்து புதுசாக வந்து வைப் செட் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ எது கரெக்டு? பர்சனாலிட்டி டிஃப்ரென்சஸ்னு எவ்வளோ இருக்குது. அதில் ஒரு பக்கம் பார்க்கலாம், சிமிலராக இருக்கிறவங்க வந்து நல்லா ஒரு க்ளோஸாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். டிஃப்ரென்சஸ் அட்ராக்ட்னு கூட சொல்லலாமே. இவங்க அப்படி இருக்காங்க, அப்படி இப்படி இருக்காங்க, 2 பேருக்கும் செட் ஆகும். ஏன்னா என்கிட்ட இருக்க இல்லாத குவாலிட்டிஸ்லாம் இவங்க கிட்ட இருக்குது. முதல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடாக இருக்கேன், என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்காங்க, ஸோ இட் வில் காம்பன்சேட், ஸோ லெட் மீ லவ். அப்புறம் போக போக அதுவே வந்து என்னடா எங்களுக்கு சிமிலர் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, நான் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து புக்கு படிக்கணும்னு நினைக்கிறேன், அவள் பாட்டுக்கு பார்ட்டிக்கு போகணும்னு கூப்பிடுறாங்க, இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு இருக்கும். ஸோ பர்சனாலிட்டிலாம் எவ்வளோ மாறி இருந்தாலும் காதல், அந்த லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணலாங்க. ரிலேஷன்ஷிப் வந்து டக்குன்னு அப்படியே ஒன்றும் பற்றிக்காது. இட்ஸ் ஜஸ்ட் ஹார்மோனல் இந்த பிகினிங். இந்த பிகினிங் அட்ராக்ஷன் இஸ் பியூர்லி பயாலஜிக்கல், ஹார்மோனல் தான். போக போக நம்ம தான் அதுக்கு வந்து அந்த செடிக்கு வந்து தண்ணி ஊற்றி அதுக்கான லைட்டை கொடுத்து அதுக்கான எல்லா கண்டியூசிவ் என்விரான்மெண்ட் கொடுத்து வளர்க்கணும். இன்றைக்கி அந்த பொறுமை நம்மக்கிட்ட கிடையாது. அதுவாக வளர்ந்து அப்படியே போயிடணும், அப்படியே செட்டப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அட்ராக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும்னு. வைப்புங்கிறது வந்து இட்ஸ் இமோஷனல் ஃபீல். எனக்கு நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அது கேன் பி ட்ரூ. இன்ட்யூஷன், இது இன்ட்யூஷன் சொல்லணும், நம்ம அதுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. பட் எல்லாருமே வந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே என்டர் பண்ணும் போதே ஃபஸ்ட்டு ஐ கேப்பபிள் ஆஃப் லவ்விங் மை செல்ஃப். எனக்கு என் மேலே வந்து ஒரு லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் இருந்ததுனா தான் இன்னொருத்தர் உங்களுக்கு வந்து அந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்டை கொடுப்பான். உங்களுக்கே இல்லைன்ற போது அவங்களும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் திங்ஸ் விச் யூ டோன்ட் கிவ் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத நம்ம மெயின் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பார்ட்னராக உள்ளே போகும்போதே நிறைய விஷயத்த கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்கணும். ஏன்னா லவ் இஸ் பிளைண்ட். அப்படியே அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஃபஸ்ட்டு 2 months சூப்பராக போயிட்டு இருக்கும், அப்புறம் தான் ரியாலிட்டி வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ கொஞ்சம் உங்களோட, ஏன்னா அது இமோஷன் இல்லையா, நம்மளுக்கு திங்கிங் போயிடும். கொஞ்சம் திங்க்கும் பண்ணுங்க, கொஞ்சம் ப்ராப்பராக ஜட்ஜ் பண்ணுங்க. உங்களுடைய இது லைஃபுக்கு இது செட் ஆகுமா? ஏன்னா அந்த லவ் இஸ் சம்திங் விச் இஸ் கோயிங் டு பி லைஃப் லாங் ஃபார் யூ. உங்களுடைய க்ரோத்துக்கு அது ரொம்ப முக்கியம், உங்களுடைய வார்ம்த்துக்கு ரொம்ப முக்கியம்.
உங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. அது அந்த சைடு அந்த மூளையை கழட்டி வச்சுட்டு வெறும் இமோஷன்ஸ் மட்டும் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வி டோன்ட் நோ ஹவ் இட் வில் எண்ட் அப். ஸோ 2 மாதம் 3 மாதம் இமோஷனலாக போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லாஜிக்கலாகவும் திங்க் பண்ணுங்க, இது ஒர்க் அவுட் ஆகுமா, இது சரியா இருக்குமா. நிறைய பேர் குடிப்பாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க, அது பொண்ணாக இருக்கட்டும் ஆனா இருக்கட்டும், இன்றைக்கி ஜெண்டர் டிஃபரன்ஸ் இல்லை, போக போக சரியாயிடும், திருத்திடுறேன் அப்படின்ட்டு அப்போ அப்படியே கண்ணை மூடிடுவாங்க. அப்புறம் தான் வந்து அதுவே ஒரு பிரச்சனையாக வந்து இதுவாகும். இது எனக்கு செட் ஆகுமா, நான் ஒரு 20-30 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கூட என்னால் வாழ முடியுமா, இட்ஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு போகிறது நல்லது. சும்மா அந்த காதல் கொடுக்குற ஜோரில் அந்த முதல் 3 மாதம் கொடுக்குற ஒரு ஹனிமூன் பேஸில் நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கறது, இது பண்ணுறது தான் அதுக்கப்புறம் பிரச்சனை ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச் மேம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.